போலீஸை கொள்ளுவா, டாக்டரை கொள்ளுவா. ஆனா இந்த ரஞ்சிதா பண்ண கூத்து இருக்கே. அதான் சார். வெல்கம் ஏசி சார். வாங்க. நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன சூர்யா சார், உங்க அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரா? இல்லை சார், நீங்கள் ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனது என் டேடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு கூட உங்கள் அப்பா... அஃப்கோர்ஸ் சார், நீங்கள் தேடி வந்தது சிம் கார்டு கரெக்டா? அது புனிதாவோட சிம் கார்டு தான். ஆனால் புனிதாவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என்ன சார் இது புது கதையாக இருக்கு? செல்ஃபோன் அவங்களோடது, ஆனால் அதில் இருக்க சிம் கார்டு அவங்களோடது இல்லையா? இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா சார்? ஆக்சுவலி உண்மைதான் சார். அது இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னாலும் உங்களால் நம்பவே முடியாது சார். என்ன சூர்யா சார், புது கதை ஏதாவது சொல்ல போறீங்களா? சார் அது கதை இல்ல, உண்மை. என் தங்கச்சி ஒருத்தன் கொலை பண்றதுக்காக கத்தியோட துரத்திட்டு வந்தான். என்னோட வீட்டுக்காரர் தான் என் தங்கச்சியை காப்பாத்தினாரு. ஆமா சார். ஆக்சுவலி புனிதா இன்னைக்கு மதியம் ரேஷன் கடைக்கு போயிருந்தா சார். ரொம்ப நேரமா ஆளை காணோம். திடீர்னு அவகிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா, மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. என்னை காப்பாத்துங்க, என்னை கொலை பண்ண ஒருத்தன் கத்தியோட ஓடி வரான்னு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நானும் நந்தினியும் பதறி அடிச்சு ஓடணும் சார். நாங்க போற வழியில பார்க்கும்போது அவன் துரத்திக்கிட்டு இருந்தான் சார் அவளை. புனிதா, புனிதா அங்க பாரு. ஏய் புனிதா, நம்ம புனிதா சார், அங்க போங்க சார். மாமா புனிதா வா, நீ மேல போ. ஏய் வா புனிதா வா, பாத்து நில்றா. டேய் எதுவா வா. அக்கா பாத்து. டேய் நில்றா ராஸ்கல். உன்னை டேய் 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 நில்றா. டேய் நில்றா. டேய் ஆக்சுவலி நானும் நந்தினியும் அந்த நேரத்தில் அங்கே போகலன்னு வச்சுக்கோங்களேன், புனிதாவை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது சார். நெக் ஆஃப் த மூமெண்ட்டை தான் சார் நாங்கள் அவளை காப்பாற்றணும். ஆனால் நான் மேக்ஸிமம் அவனை துரத்துனேன், எஸ்கேப் ஆயிட்டான் சார். அவன் யாரு சார்? அவனோட அடையாளம் ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல சார். ரொம்ப விவரமான ஆளு. ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்தான், சேஸ் பண்ணாலும் கிடைக்கல. புனிதாவை துரத்தின ஆளு கிராமத்தாள் மாதிரி தான் காஸ்டியூம் இருந்துச்சு, அப்படிதான் சார் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான், அதனால கூட வேற எந்த அடையாளமும் தெரியல சார் எனக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பிடிக்க முடியல சார். கடைசியில் அவன் பைக்கில் எஸ்கேப் ஆயிட்டான். என்ன நடக்குதுன்னே புரியலையே சார். எஸ் சார். சார் ஆக்சுவலி எங்களை சுற்றி ஒரு பெரிய சூழ்ச்சியே நடந்துட்டு இருக்கு சார். ஆக்சுவலி உங்களோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி எங்களை வார்ன் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. அந்த ரஞ்சித் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கள் 2 பேருக்கும் அகெயின்ஸ்டா ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி அதை விடுங்க சூர்யா சார். புனிதாவோட செல்போன் எங்கே இருக்கு, அதை கொடுங்க சார். அதுதான் சார், அந்த ஃபோனை தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவளை துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அவள் தப்பிச்சு ஓடும்போது அவளோட ஃபோன் எங்கே மிஸ் ஆச்சுன்னு ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல சார். அதனால தான் நாங்கள்... இவரும் சம்பவம் நடந்த இடத்துல போய் தேடி பார்த்துட்டாரு, அந்த ஃபோன் எங்கேயும் கிடைக்கல. ஒரு நிமிஷம் சார், நீங்க இந்த கால் ஹிஸ்டரியை செக் பண்ணி பாருங்க சார். பாருங்க, குறைஞ்சது ஒரு 20 தடவை நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன். நோ ஆன்சர் சார். யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. யோ சார், இந்த ஃபோனோட டவர் எங்க இருக்குன்னு செக் பண்ணி. சரிங்க சார். இது மேலே வச்சு பண்ணுங்க சார். இது ஒரு நிமிஷம் பிடிங்க. அதான் சார் என்ன பண்றாரு? அது அவங்க
அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கறாங்க எங்க இருக்குன்னு. சார் இங்கே பாருங்க, ஃபோனோட சிக்னல் இங்கே காட்டாமல் வேற எங்கேயோ காட்டுது சார். ஆமாம் சூர்யா சார், ஃபோன் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் உடனே போய் ட்ரேஸ் பண்ணுறோம். வேணும்னா நீங்களே எங்கள் கூட வரீங்களா? அஃப்கோர்ஸ் சார்.